நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை. என் கடைசி காலத்தில் நீ செஞ்சு கொடுத்த இந்த தங்க கூண்டை விட வெளியே சுதந்திரமாக பறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை தேடாத, நான் கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருப்பேன். என் அன்பு மகள் பிரேமலதாவுக்கு என் ஆசீர்வாதங்கள். என் செல்லக்குட்டி துருவுக்கும் சாக்ஷாவுக்கும் என் முத்தங்கள். பாண்டி. வெட்டிமுண்டா, நான் பாண்டி பேசுகிறேன். யோ மாஸ்டர், எங்கேயா இருக்க? நான் இங்கே ஏதோ ஒரு ஹைவேஸில் இருக்கேன்டா. யோ, இன்னும் வீட்டை விட்டு ஓடி போயிட்ட? நாங்கள் எங்கள் வயசில் பண்ண வேண்டிய உன் வயசில் பண்ணுற. சரக்கடிச்சு வீட்டுக்கு வர போலீஸ் தேடி வருது. யோ, தனியாக தான் போனியா இல்லை ஃபிகரை தள்ளிட்டு போயிட்டியா? டேய், அடித்து பல்லெல்லாம் உடச்சி போடுவேன். நான் இங்கே சேஃபாக இருக்கேன். நான் ஃபோன் பண்ண விஷயத்த யார்கிட்டையும் உடனே உன் கூட டச்சில் இருக்கிறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? அப்புறம் என் பேரம்பேத்தி குரலை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குடா. நான் லைன்லேயே இருக்கேன், நீ அப்படியே ஃபோனை கொண்டு போய் என் பேரம்பேத்திக்கிட்ட பேச்சு கொடுறான். யோ, என்னை பிரச்சனை மாட்டி விட்றாதையா? டேய், ஒன்றும் ஆகாதுடா, ப்ளீஸ்டா. நான் உனக்கு பீர்லாம் வாங்கி கொடுத்தேன்ல. நல்லா லாக் பண்ணுறேன். சரி போகிறேன். டே த்ரு, நம்ம 2 பேரும் போய் தாத்தா கண்டுபிடிச்சி வரலாமா? ஏய் சுமாரு, நம்ம எங்கேயா போய் தொலைஞ்சு போயிட்டோம்னா சின்ன பசங்கள்ல. என்ன குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? விஷம் பார்க்குது. வந்துட்டான். சரி, உங்கள் தாத்தா எங்கடா? எங்கள் தாத்தா பார்த்துட்டு என் தாத்தா எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டாரு. ஏய், நீ அவங்ககிட்ட பேசாத. டேய், நான் என்னடா பண்ணேன்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? தாத்தா நான் அவ்வளோ பிடிக்குமா? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை விட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான், ஆனால் இனிமே பிடிக்காது. என்கிட்ட சொல்லாமல் போயிட்டார்ல. சரி, வருத்தப்படாதீங்கடா. கிளவு எங்கே போயிரு போகுது, வந்துடும். ஏய், எங்கள் தாத்தாவை கிழவன் சொன்ன பல்லக்கெல்லாம் உடச்சிடுவேன். முதல்ல இந்த இடத்த விட்டு போடா. சரி சரி, கோவப்படாத, அடிச்சிடாதப்பா. ஓகே, நான் போகிறேன். யோ பாவையா, ஒழுங்கா திரும்பி வாயா. டேய், எனக்கு மட்டும் என் பேரம்பேத்தி விட்டு இருக்க முடியுமா? எனக்கு ஒரு அமைதியும் தேடலும் தேவைப்படுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே என் பிள்ளைகளை தேடி ஓடி வந்துட போகிறேன். ஏதோ தனிமைங்கிற தேடலுங்கிற. சரி, எங்கே போகிற? காசியா ராமேஸ்வரமா? டேய், போன வேடா கம்னாட்டி. दो चपाती ठीक है. ஹலோ பாஸ், நம்ம கூட உட்காந்து சாப்பிடலாமே, வாங்க. என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களெல்லாம் யாருன்னு நினைச்சீங்க? நாங்களும் இதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க தான். ஆமா, நீங்க எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க? கடைசி காலத்தில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலான்னு தான். இதெல்லாம் ஒரு ரீசனா? குருமூர்த்தி, உன் மருமக உன்னை அடிச்சிட்டான்னு வீட்டை விட்டு ஓடி வந்திய, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையா? பேப்பர்ல ஆட் வந்திருக்கணுமே. என்ன ஆடு? அது சரி, வீட்டை விட்டு கிளம்பி எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் இருக்கும். பீட்டர், அந்த பேப்பர் எடு. இதோ காணவில்லை. இந்தாங்க. அடோது பாவீங்களா? ஏய், இந்த போட்டோ சப்ப காமெடியா இருக்குப்பா. யோ, பேப்பர்ல உன் போட்டோ வந்ததுல அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லையா? காலமானார் அப்படி இருந்ததுல உன் போட்டோ வேற. இது கூட பரவாயில்லப்பா. உன் பையன் தயவு செஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்துடாதுன்னு ஆட் கொடுத்துருக்கியா பாரு. இப்போ நீங்க எங்க போறீங்க? அப்படியே பைக் போன போக்கில் போகிறேன். அப்ப எங்களோட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாமே. நான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக பண்ணலாம்னு இருக்கேன். லைக் சோல் சர்ச்சிங். அப்படி என்ன மீனிங்ஃபுல்லா பண்ண போறீங்க? மீனிங்ஃபுல்னா எனக்கு என் பூந்தென்றல் தான். யாருப்பா அந்த பூந்தென்றல்? என் ஃபர்ஸ்ட் லவ். வாவ். ஓ, ஏன்பா அவங்களே தேடி போற? அவங்கள தேடி போகணுன்னு புறப்படல, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போகலாமோன்னு தோணும். ஏன்பா 60 வயசுல இதெல்லாம் தேவையா? யோ குரு, எதுக்கு சுத்துறோம்னு தெரியாமலே நம்ம எல்லாம் சுத்திட்டு இருக்கிறோம். அதுக்கு அவர் பண்றது எவ்வளவோ பரவாயில்லையே. யாருப்பா அந்த ஃபர்ஸ்ட் லவ்?
உன் கதையை சொல்ல, கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். அது ஒன்றும் வித்தியாசமான காதல் கதையெல்லாம் கிடையாது, யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். பட் அது என்னுடைய பொண்ணான நாட்கள், என் பூந்தென்றல். அதுக்கப்புறம் பூந்தென்றல் நான் பார்க்கவே இல்லை. எவ்வளவோ லெட்டர் போட்டேன், ரிப்ளையே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படியோ போய் கடவுள் கொடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவளே இறந்துட்டான். மிஸ்டர் பவர், யார் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறா? எல்லாருமே கடைசியில் கடவுள் கொடுத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். காதலிச்ச பொண்ணோ கடவுள் கொடுத்த பொண்ணோ ரிசல்ட் எல்லாம் ஒன்று தான். ஆமாம், அவங்கள தான் பார்க்க போகிறீங்களா? எங்கே போய் தேடுவீங்க? மதுரைக்கு போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க மிஸ்டர் பவர்? நீங்க ஃபேஸ்புக்கெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? மிஸ்டர் பவர், உங்க பூந்தென்றலோட அப்பா பேரை மட்டும் சொல்லுங்க. 2 மினிட்ஸ்ல அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன அட்ரஸ்னு கண்டுபிடிச்சிடலாம். சந்திரசேகர், பூந்தென்றல் சந்திரசேகர். 1 மினிட். இதோ இருக்காங்களே உங்க பூந்தென்றல், இவங்க தானு பாருங்க. ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்களுக்கு பேத்தியே பிறந்துட்டு இருக்காங்க. கியூட். ஸ்டேட்டஸ் சிங்கிள்னு இருக்கு, ஹஸ்பண்ட் இல்லை போல. அது அவங்க டாட்டர்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஊரில் போய் அவங்கள பார்த்து வந்துட்டுமா? நோ, அப்படியெல்லாம் நேராக போய் டம்முன்னு நின்றுட முடியாது மிஸ்டர் பவர். முதல்ல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, மீட் பண்ணலாமான்னு கேளுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா போங்க. அவங்க லைஃப் இப்போ எப்படி இருக்கோ என்னமோ, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனால் என்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை, டவுனில் போய் இல்லை திரும்ப வாங்கிட்டு வரணும். நோ ப்ராப்ளம், இதை எடுத்துகிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? அட விடுங்க, இதோட பெரிய தலைவலியாக தான் இருக்குது. முதல்ல ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பணும். அதை அவங்க அக்செப்ட் பண்ண. ஆமாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி பேசுங்க. உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க. பாண்டியன் பழனிசாமி. ஏஜ் 64. ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் சிங்கிள். காமெடி பண்றீங்க பவர். ரைட், இப்போ இதில் டிஸ்பிளே பிக்சர் வைக்கணும். அப்படியே இப்படி திரும்பி சிரிச்ச மாதிரி ஒரு போஸ். எப்படி இருக்கு பாருங்க. இது சரியில்லை. ரெடியா? ரெடி தான். பாருங்க சார், கலக்கிருக்கீங்க. லக்கிலி ஐ ஆம். ஹைதராபாத்துக்கு ஒரு வேலையாக வரேன், நான் மீட் பண்ணலாமான்னு பார்த்தேன். நாளைக்கு 5 மணிக்கு நீ எங்கே சொல்றியோ அங்கே ஓகே. ஹலோ, யாரு? பாண்டி, பவர் பாண்டி. என்ன மாஸ்டர், புது நம்பரா? எங்கே இருக்க? ஹைதராபாத்தில் இருக்கேன்டா, யார்ட்டையும் சொல்லிடாத. சொல்லலை. அங்கே என்ன பண்ணுற? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சுன்னு சொன்னான்ல, அவங்கள பார்க்க வந்திருக்கேன். யோ மாஸ்டர், வாழ்றியா நீ? மறுபடியும் வாழ்க்கையில் ரொமான்ஸா? டேய், ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். நாளைக்கு 5 மணிக்கு மீட்டிங். யோ கலக்கு, நாளைக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு டேய் கெத்தா போ. அதே முகர கட்டியோடையும் சிடு மூஞ்சோடையும் போயிடாத. டேய், ஏன் மூஞ்சிக்கு என்னடா குறை? கண்ணாடியில் பார். அழகாக தானே இருக்கும்.
ஐயோ டைம் போய் தொலைய மாட்டேங்குதே. எஸ். ஒரு முடி கூட நரைக்கல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். இதுதான் நீ கேட்குற முதல் கேள்வியா? டையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சால்ட் அண்ட் பெப்பர் தானே இப்போ ஃபேஷன். சால்ட் இருக்கு, ஆனால் பெப்பர் எங்கேயும் காணாமே. மூக்கு சீரா நேராக இருக்குமே, என்னாச்சு? நான் என்ன கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறேன், ஃபைட்டர். ஒரு ஃபாலிங்கில் விழுந்து அடிபட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ என் வாழ்க்கையே என் பேத்தி தான். நீ? எனக்கு 2, ஒரு பேரன் ஒரு பேத்தி. உனக்கு பேரன் பேத்தி? நம்பவே முடியல. ஆ ஆமாம், கண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கான், துபாயில் இருக்கான். ஓஹோ, பார்க்குறியா? காட்டு காட்டு. நம்ம கண்ணுனா இது என்ன இப்படி ஆயிட்டான்? பின்ன என்ன, அப்படியே இருப்பானா? சின்ன பையனா? மணி எப்படி இருக்கான்? அவன் பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சங்கராவரத்துலேயே செட்டில் ஆகிட்டான். இப்போ விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனா? அவனு. நீ சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்பப்போ நான் நினச்சிப்பேன். ஃபேஸ்புக் ட்விட்டர்னு தேடினேன், ஆனால் எங்கேயுமே நீ இல்லை. ஆமாம், நான் எழுதின லெட்டருக்கெலாம் என் பதிலே போடல. அப்பா நம்மளை வில்லேஜில் பார்த்துட்டாரு, என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக அடித்து வச்சுட்டாரு. உன் லெட்டர் வரும், அதை அவர் கிழிச்சு கிழிச்சு போட்டுருவார். என்னால் எதுவும் செய்ய முடியல. நானும் அழுது அழுது பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். மொத்தம் 117 லெட்டர். ஆமாம், நீ ஏன் என்ன தேடி மதுரைக்கு வரல? வந்தேன், உன்னை பார்க்க வீட்டை விட்டே ஓடி வந்தேன். ஓ அட்ரஸில் போய் தேடி பார்த்தேன், எல்லாம் ஊரை விட்டே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உன்னையும் பார்க்க முடியாமல், வீட்டுக்கும் திரும்ப முடியாமல், சொந்தக்கார மாமா ஒருத்தர் கூட சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபைட்டர் ஆகி மாஸ்டர் ஆகி வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுச்சு. அப்போ அப்பா அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு போட்டது நல்லதா போச்சு. இல்லைனா நீ என்னை தேடி மதுரைக்கு வந்திருக்க மாட்ட. அங்கேருந்து மெட்ராஸ் வந்து சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன். இல்லைதா? சரி, ஹைதராபாத் எதுக்கு வந்த? ஷூட்டிங்கா? உன்னை பார்க்க தான் வந்தேன். சரி வா, லெட்ஸ் கோ ஃபார் வாக்.
நீ ஏன் கூட உள்ள நிக்கிற வெளிய வா மழையில நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போலாமா Yes. இன்னைக்கு மழையில நனைஞ்சோம்ல ஆமா. ஒண்ணு பண்ணுங்க ஆ. வீட்டுக்கு போயிட்டு சரி. உங்க பேர் பார்த்து சாரி முசலி கள்ளு துப்பைய ஏண்டி ஏப்பா அவங்க தான் சாரி சொல்கிறாங்கல்ல ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது நீ தானே அடிச்ச అవును ఇదో ఫిగరు దీనికోసం ఎగబడొచ్చాం ஏய் மரியாதையாக பேசு சாரி சொல்லிட்டு போயிடு లేదంటే தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் பேசாம சாரி கேட்டுட்டு போயிடு சரியா కుదరదు ఇప్పుడేంటి தம்பி ஒரு நல்ல எலும்பு டாக்டர் யாரையாவது உனக்கு தெரியுமா ఏంట్రా అది కొత్తగా ఉంది ஷோ தம்பி அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன்ல ஐ ஓகே వినబడల அவன் இன்னும் கொஞ்ச நேரம் இதே பொசிஷனில் தான் இருப்பான் அப்புறம் பேசிக்கலாம் நீ பேசாமல் அந்த பக்கம் போய் நில்லு சரி చేసుకో ఈజీ ఉంది ముకే ஓகே ஓகே అరే సతీష్ ఫోన్ చేయండిరా பொம்பளைங்களை தெய்வமாக கும்புறது நம்ம நாடு தப்பாக பேசக்கூடாது போ தட்டி தூக்கிட்டோம்ல டேய் என்னாச்சு ஏய் என்ன 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 செய்து ஒரு மாத்திரை டேய் இங்க வந்து செத்துறதடா ஃபார்மசி என்ன ஃபார்மசிக்கு போகணும் ஹலோ அம்மா வேலையில் இருக்கம்மா நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா டேய் அப்பா அம்மா ஃபோன் பண்ணா எடுத்து பேசி தொலைங்கடா அம்மா தானே சார் இப்படி அம்மா தானே அப்பா தானே நினச்சி அலட்சியப்படுத்தி நான் எங்கள் அப்பாவை இன்னைக்கு தொலைச்சிட்டு நிற்கிறேன் அவங்க ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துல சாப்பிட்டியா தூங்குனியா மாத்திரை போட்டியான்னு ஒரு 4 வார்த்தை கேளுங்க அதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க சாரி நான் அவரை இன்னும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கணும் அவர் பாட்டுக்கு இருந்தார் நான் தான் தொலைச்சிட்டேன் ஃபைட்டராக இருந்தால் கூட ஒரு தடவை கூட என் மேலே கை வச்சதில்லை தெரியுமா அப்படி பார்த்துக்குவாரு நான் சின்ன இருந்தால் கூட அவர் சிரிச்ச மகவாகவே இருப்பார் அம்மா தவறினதுக்கப்புறம் எனக்கு துணையாக இருந்தார் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு துணையாக இருந்தார் அதுக்கப்புறம் நமக்கு பசங்களுக்கு துணையாக இருந்தார் ஆனால் நம்ம இந்த வீட்டில் அவரை தனியாக விட்டோம்ல அவர் மட்டும் திரும்ப கிடைச்சாருன்னா உள்ள கையில வச்சு பாத்துக்குவேன் ப்ளீஸ் தம்பி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு சின்ன க்ளூ இருந்தால் கூட போதும் ஐ டோன்ட் எனிதிங் அவரு தான் என்கிட்ட சொல்லியே என் குழந்தைங்க 2 தாத்தா இல்லாமல் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க
வீடே செத்து போச்சு. தெரிஞ்சா சொல்லிடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு உனக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, கொன்னுடுவேன். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? மாத்திரை சாப்பிட்டு இப்போ தானே உடம்பு சரியாச்சு, அதுக்குள்ளே கேக்கா? ஆ, ஐ லவ் கேக். உடம்புல முறுக்கெல்லாம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் வயசும் ஆகுதுல்ல மிஸ்டர் பவர் பாண்டி. இது வயசாயிடுச்சா? இளந்தாரி பைய கூட ஒத்தைக்கு நிற்க முடியாது என் கூட. பவர் பாண்டி வீரன். அது சரி. ஆமாம், அது என்ன பவர் பாண்டி? சினிமாவில் சண்டு மாஸ்டர்லாம் பேருக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது அட்ராக்டிவாக வச்சுக்கணும், இல்லாட்டி அடையாளம் தெரியாமல் போயிடும். ஐ எம் ஹாப்பி யூ கேம் டு see me. ஐ எம் ஹாப்பி ஐ கேம். ஆஹா, பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க. என் பேரன் பற்றி தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஹலோ, என்னம்மா? ஹலோ, எங்கம்மா இருக்க? எப்போ வருவ? நான் வந்துடுறேன் half அன் ஹவரில். தென்றல் என்ன பண்ணுறா? தூங்குறா. எந்திரிக்கிறதுக்குள்ள வா. ஓகே, சரிம்மா, பாய். தென்றல் என் பேத்தி. என் மேலே இருக்கிற பிரியத்தில் என் பேத்திக்கும் இதே பேர் வச்சா. எனக்கு தான் பேரன் பிறந்தான், என் மகனுக்கு என் பேரை வைக்கணும்னு தோணலை. ஆனால் நல்லவன் தான், ரொம்ப பொறுப்பான பையன். ஆனால் என்ன கொஞ்சம் சென்டிமெண்ட் தான் கம்மின்னு நினைக்கிறேன். உன் பேரன் பேர் என்ன? த்ரூ. என்னது? த்ரூ. த்ரூ. வாட் டிட் ஐ சே? சரி, அப்போ நான் கிளம்புறேன். கீப் இன் டச், ஓகே? தாத்தா மாதிரி இருக்குல்ல? தாத்தா தான் ஹைதராபாத்ல இருக்கு. அப்பா, தாத்தா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணுற? உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ? உன்னை பற்றி நினச்சதால தான் மெசேஜ் பண்ணேன். என்னை பற்றி என்ன நினச்ச? எல்லாமே முதல்ல இருந்து இப்போ வரைக்கும். நீ? இதுக்கப்புறம் என்னன்னு? இதுக்கப்புறம் என்ன பாண்டி, உனக்கு தெரியாதா? வண்ணம் ஆனதே, கண்களெல்லாம் இன்பம் கூடி கண்ணீரானதே, நான் உன்னை காணும் இப்போ எதுக்கு இங்கே வந்த? நான் உன்னை எவ்வளோ முக்கியமான கேள்வி கேட்டேன், ஏன் ரிப்ளை பண்ணல? வீட்டு அட்ரஸ் கொடுத்தது தப்பாக போச்சு. இங்கே பார், கேட்டதுக்கு பதில் சொல். பாண்டி, நமக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, பேரம் பேத்திங்க இருக்காங்க. இப்போ போய் இது என்ன பேச்சு? அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமா வேணாமா? அவங்க தானே நம்ம வாழ்க்கையே. நம்ம அவங்க வாழ்க்கையா? சொல்லு, நம்ம அவங்க வாழ்க்கையா? இது இப்போ முக்கியம் இல்லை. அதுவும் முக்கியம், அதுதான் முக்கியம்.
பாண்டி இப்போ என்ன சொல்ல வர? ஒன்றும் இல்லை, எதுவா இருந்தாலும் டைரக்டா கேளு. பயமாக இருக்கு. அப்போ கேட்காத. உன் மனசில் நான் இன்னும் இருக்கேனா? சொல்லு, உன் மனசில் நான் இருக்கேனா? டே லூசு, நீ எப்பவுமே என் மனசுல இருப்ப. போதுமா? என்ன சிரிக்காத. இப்ப என்ன பண்ணும் அதுக்கு? நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர். பாண்டி திரும்பு. நாளைக்கு என் வீட்டுக்கு லஞ்சுக்கு வா. எதுக்கு? என் பொண்ணை மீட் பண்ண, என் பேத்தியை மீட் பண்ண, என் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் என்னன்னு பேசலாம். சரி, நான் போனோம். என் பேத்தி எந்திரிச்சுப்பா. பைக் ஒழுங்கா ஓட்டிட்டு போயிடுவியா? நீ கூட பேசாத போ. சரி, பேசலன்னா போடா. சங்கராவரத்தில் இருக்கும்போது நீ இவ்வளோ பேசணும்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள உங்கள் அப்பா கூட்டிட்டு போயிட்டான். போடா கிளவா. நீ அவரை லவ் பண்ணியா? ஆமா, குழப்பிட்டு போயிட்டான். அவரு பண்ணா. Then I think you guys should hook up. என்னடி உளர்ற? என்னம்மா தப்பு இருக்கு? நீயும் சிங்கிள், அவரும் சிங்கிள், லவ் பண்ணீங்க. ஏய் இரு, என்னமோ நேத்து பார்த்து லவ் பண்ண மாதிரி. எப்போவோ என்னைக்கோ நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அது. அது கிடைக்கிறதாமா கஷ்டம். இருக்க போறது 10 வருஷமோ 20 வருஷமோ. நிம்மதியா ஒருத்தர் கூட ஒருத்தர் ஹாப்பியா இருப்பீங்களா? ஃபர்ஸ்ட் லவ்வோட அருமை தெரியுதா உனக்கு? எனக்கெல்லாம் கிடைக்கல அந்த பரதேசிய. ஊர் என்னடி சொல்லும்? எந்த ஊரு? சென்னையா இல்ல ஹைதராபாதா? இவங்க ஸ்ரீதேவி, அவர் கமல்ஹாசன், 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு பேப்பர்ல எழுத போறாங்க. ஆமா நீ வேற. ஊரு 60 வயசுக்கு மேல என்னடி கூத்துது? 60 வயசுக்கு மேலனா இப்போ ஒரு 28 வயசு பொண்ணோட புருஷன் இறந்துட்டா அந்த பொண்ணு மறுமணம் பண்றதோ இல்ல துணை தேடுறதோ தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. அதே 60 வயசுக்கு மேல தேடினா தப்பா? வயசு தான் வேற, துணை தான். உன் மூஞ்சில அசடு வழியுது, போய் படுப்போம். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல. ரொம்ப யோசிக்காதம்மா. இன்னும் ஒரு வாரத்துல என் புருஷன் வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ தனியா தானே இருக்கணும். தேவையே இல்லை. இதுதான் சார். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து சமைச்சிருக்கியா? பாண்டி கறி சாப்பிட்ற அழகு இருக்கே, அந்த அழகே தனி. பா மன்னிச்சிருக்குப்பா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருக்குப்பா. உங்க இஷ்டம் போல இருங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் என்ன திருத்திக்கிறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருக்குப்பா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. நீங்க இல்லாம வீடு வீடாவே இல்லைப்பா. நீங்க தான்ப்பா அந்த வீடு. ப்ளீஸ்ப்பா, எங்களோட வந்துருக்குப்பா. போலாம். வீட்டை விட்டு ஓடி போயிட்டு ஃபேஸ்புக்ல போட்டோ போடுறேன். அது வந்து அந்த போட்டோ போட்டதுனா சாரிடா. டேய் சாரிடா.
பின்னாடி தான் இருக்கு பாருடா. வெக்கமா இல்ல? வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க. உனக்காக 2வது தடவை ஓடி வந்திருக்கேன். டே லூசு, மூஞ்சி எதுக்கு எப்படி தொங்க போட்டு வச்சிருக்க? நான் இங்க தானே இருக்கேன். இப்போ போ, அப்புறம் பார்க்கலாம். இரு.